கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். யோவான் 18 அதிகாரம் 37வது வசனம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். பிரியமானவர்களே, கவனம், அதாவது ஜாக்கிரதையாக ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் கவனம் செலுத்துகிறோம் என்றால் அது வெற்றியின் இயக்க சக்தியாக பார்க்கப்படுகிறது. நம்முடைய முயற்சிகள் கவன சிதறலின்றி காணப்படுமானால் நிச்சயமாக நாங்கள் இலக்கை அடைவோம். அந்த இலக்கு தான் நம்முடைய வெற்றி. இங்கே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் கவனித்து பார்ப்போமானால், பிலாத்துவுக்கு முன்பாக குற்றம் சுமத்தப்பட்டு ஆண்டவர் அந்த இடத்துல நின்றாலும் அவருடைய கவனம் எல்லாமே அவர் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதாகவே இருந்தது. அதாவது பிதாவின் சித்தத்தை செய்கிறதுக்கு கடைசி நிமிடம் வரை அவர் தன்னுடைய கவனத்தை சிதறவிடவில்லை. பிரியமானவர்களே, அங்கே அவர் சொல்லுகிற வார்த்தையும், சத்தியத்தை குறித்து நான் சாட்சி கொடுக்க தான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று பிலாத்துவுக்கு முன்பாக நின்று பாடுகளோடு வேதனைகளோடு அவமானப்பட்டு நிந்தைகளோடு நிற்கிற நேரத்தில் கூட ஆண்டவர் தான் இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இந்த சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம்தான். இந்த பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதுதான் பிதாவின் சித்தம் செய்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் என்று நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் தான், பூமியிலே நாங்கள் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நம்முடைய கவனம் எல்லாம் ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்பின் மேலே இருக்க வேண்டும். எது நம்முடைய கவன சிதறல்களை கொண்டு வந்து நம்முடைய அந்த பயணத்தின் திசை திருப்ப காத்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள், அதை உறுதியாய் நம்புங்கள், கடைசி வரை அதை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதித்திருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்தும் பைபிள் மரத்தின் வேதத்தியான பகுதிகளோடு இணைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறபடி நாங்கள் எல்லோருமே அழைக்கப்பட்ட நோக்கம் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுப்பதற்கு. அழைத்த அழைப்பிலே நிலைத்திருப்போம். கர்த்தர் தாமே நம்மை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. என்னை உருவாக்கின வாழ்க்கையின்